ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் ஸ்டைலில் காளான் குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த குழம்பு வச்சிட்டிங்கன்னா சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த குழம்புக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். என்னன்னு சொல்கிறேன் வாங்க. கடாய் வச்சுட்டு 20 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, போட்டு நல்லா வணக்கி விடுங்க. வணக்கி விட்டுறதுக்கு அப்புறமேட்டு மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். அது கூடவே வந்து 2 தக்காளி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணக்கி விடுங்க. தக்காளி வந்து ஒரு 1/2 வேக்காடு வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா ஒரு 1/2 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ வந்து மசாலா ஐட்டம் ஒன்றுனா சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்டுலேயே வந்து மசாலா வந்து பச்சை வாசனை போயிடும். இப்போ வந்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. காளானை வந்து நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி 2-3 டைம் தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். இப்போ வந்து குக்கர் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமேட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 5 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் தக்காளி 1, கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. அது கூடவே மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா ஒரு வணக்கி விடுங்க. இப்போ வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதுலேயும் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இது கூடவே காளானை போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா ஒரு வணக்கி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூட போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணக்கி விடுங்க. காளான் கூட வந்து உருளைக்கிழங்கு போடுறனால பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால தான் இது போடுறது. இப்போ வந்து அந்த வெங்காயம் தக்காளி வந்து ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூடவே வந்து தேங்காய், பொட்டுக்கடலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, முந்திரி போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்கணும். அரைச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து காய் வந்து ஒரு 1/2 வேக்காடு வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து குழம்புல எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து நைட்டுக்கும் வேணும்னாலும் கொஞ்சம் சேர்த்தே குழம்பு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு வந்து எனக்கு கொஞ்சம் குடிச்சு பார்த்தேன், உப்பு பத்தல, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ வந்து குக்கரை வந்து மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் விடுங்க ஹையில் வச்சுட்டு. அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்ப வந்து மறுபடியும் விசில் ஃபுல்லாக ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஒரு